யூஸ்வலாக எல்லா முகூர்த்தம்லேயும் இப்படி ஒரு ஹரிபரியான மூமெண்ட் இருக்க தான் செய்யும். ஸோ நாங்கள் பண்ண ஒர்க்கை எங்களால் ஃபோட்டோஸே எடுக்க முடியாது. இந்த ஈவெண்ட்லேயும் அப்படி தான் நடந்தது. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நான் பண்ண என்கேஜ்மெண்ட் மேக் ஓவர் பிடிச்சிருந்ததுனால அகெயின் என்னை முகூர்த்தம் அண்ட் ரிசப்ஷனுக்கும் புக் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களோட ரிசப்ஷன் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து முகூர்த்தம் விலாக் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ரைடும் வர மாதிரி இவங்களும் லாஸ்ட் மினிட்ல தான் என்னென்ன முடிச்சுட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு 1 ஹவர் டைம் கேப்பில் தான் இவங்க வந்து வந்திருந்தாங்க. அந்த 1 ஹவரில் நம்ம மேக்கப், ஹேர் ஸ்டைல், சாரீ டைப்பிங் இது எல்லாமே பண்ணணும். அதுவும் வந்து அவங்க அப்படியே ஈரத்தலையோட ரொம்ப வெட்டாக இருக்கும் அந்த ஹேரு. அதை ட்ரை பண்ணுறதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஈரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரிலேஷன் சைட்லேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்களோட ஈவெண்ட்டில் நான் ஸ்பெஷலாக பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 2 தாலி கட்டுறது தான். 2 தாலி வந்து இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தாலிக்கு வந்து மடிசா ட்ரேப்பிங் பண்ணணும், செகண்ட் தாலிக்கு வந்து நார்மல் சாரீ ட்ரேப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சும்மா நார்மலாக அதாவது ஒரு மடிசா ட்ரேப்பிங் ஒரு ப்ரைடுக்கு நாங்கள் எப்படி மேக்கப் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் மேக்கப் ஃபுல்லாக பண்ணியிருந்தோம். பட் சாரீ மட்டும் ஜஸ்ட்டு நார்மலாக சிம்பிளாக ஒரு சாரியை கட்டி அனுப்பிவிட்டோம். ஏன்னா அவங்க போய் தட்டு மாற்றி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த லுக்குக்கும் இந்த சாரீக்கும் சுத்தமாக செட்டே ஆகலை, அப்படி இருந்துச்சு. இது எப்படிடா வந்து மடிசா ட்ரேப்பிங்க்கு எப்படி டேர்ன் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது நாங்கள் வந்து ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நான் மட்டும் இல்லை, ப்ரைடும் தான். பட் ஆனால் மடிசாரில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் எந்த டச்சப்பும் பண்ணல. அவங்க சாரீ மாற்றி கொண்டு வந்த உடனே டக்கு டக்குன்னு நாங்கள் மடிசா ட்ரேப்பிங் பண்ணும்போது எடுத்த லுக்கு தான். அண்ட் இன்னொரு சாரீ கட்டுற வரைக்கும் என்னால் இருக்க முடியல. ஏன்னா எனக்கு அடுத்த ஈவெண்ட் இருந்ததுனால நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். தேங்க்யூ.